என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ராஜாக்களின் முதல் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 3வது வசனத்தின் முதல் பகுதியில், தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். ரெகபெயாம் எனப்பட்ட ராஜாவின் மகனாகிய அபியாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த அபியாம் என்ன செய்தான்? தன் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பன் எந்த விதமான பாவ வழிகளில் நடந்தானோ அதே வழிகளில் அவனுடைய குமாரனும் நடந்தான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இப்படிதான் பாருங்கள், பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் கெட்டு போவதற்கு அவர்களே முழுமுதற் காரணமாய் காணப்படுகிறார்கள். பாருங்கள், தங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக எல்லாவித சீர்கேடுகளையும் அவர்கள் செய்ய ஆரம்பிப்பார்கள். இதை பார்த்து பார்த்து பிள்ளைகளும் அதே விதமான தவறான பாதையிலே நடந்து போக ஆரம்பிப்பார்கள். அப்பா அம்மா நல்லா பொய் பேசுகிறாங்கன்னா பிள்ளைங்களும் நல்லா பொய் பேச ஆரம்பிப்பாங்க. தகப்பனை குறித்து கர்த்தருடைய ஆவியான இந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, இன்றைக்கு நீ குடிவெறி களியாட்டுக்கள் என்று சொல்லி உன் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், அதை கவனித்து கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளும் அதே வழியில்தான் உனக்கு முன்பாக நடந்து வருவார்கள் என்பதை மறந்து போய்விடாதே. அருமையான மகளே, இன்றைக்கு நீ உன் வாழ்க்கையை பொய்யிலும் புரட்டிலும் சீரியல் பார்க்கிறதிலும் குடும்ப காரியங்களை குறித்து அக்கறையற்ற நிலையிலும் மற்றவர்களை குறித்து குறை பேசுவதிலும் மற்ற வீட்டு கதைகளை குறித்து பேசுவதிலும் கெட்ட வார்த்தைகளை பேசுவதிலுமே உன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், ஆடம்பரம் பகட்டு இவைகளுக்கே உன் வாழ்க்கையை நீ விற்று போட்டு கொண்டிருப்பாய் என்று சொன்னால், அதை பார்க்கிற உன் பிள்ளைகளும் அதே வழிகளில் தான் நடந்து வருவார்கள் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான பெற்றோர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நல் மாதிரியை காட்ட வேண்டியது அவசியம். பாருங்கள், ஏனென்றால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய பிள்ளைகள் உற்று கவனிக்கிறார்கள் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை கருத்தாய் தேடும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு உங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை தரும் பொழுது, உடைய சன்னிதானத்தை நீங்கள் தேடும் பொழுது, உத்தமர்களாய் அவருக்கு முன்பாய் நடக்கும் பொழுது, இதை கவனிக்கிற உங்கள் பிள்ளைகள் அதே வழியில் நடந்து வருவார்கள் என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். ஏனென்றால் இன்றைக்கு பிள்ளைகள் சீர்கெட்டுக்கு நேராய் நடந்து போவதற்கான பாவ காரியங்கள் பெருகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட இடத்தில் நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அருமையான மாதிரியை காட்ட வேண்டியது அவசியம் அல்லவா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நல் மாதிரியை காட்டுவோம். வேதத்தை வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையும் உத்தமமாய் தேடுவதற்கும் நம்மிடத்திலிருந்து பிள்ளைகள் கற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு மகிமையான சாட்சிகளாய் நிற்பது நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும் பாருங்கள். அருமையான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நல் மாதிரியை காட்டுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.